வணக்கம் நண்பர்களே! உங்க எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 பீஸ் பாவாடை எப்படி தைக்கலான்னு பார்க்க போகிறோம். இது தைக்கிறதுக்கு 2 முறைகள் இருக்குது. ஒன்று நேரடியாக அளவெடுத்து தைக்கலாம். ரெண்டாவது சரியான அளவு பாவாடை இருந்தால் அதோட அளவெடுத்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம நேரடியாக அளவெடுத்தாலும் சரி, சரியான அளவு பாவாடை வச்சு அளவெடுத்தாலும் சரி, நமக்கு தேவைப்படுறது 2 அளவு தான். ஒன்று உயரம், ரெண்டாவது இடுப்பு சுற்றளவு அல்லது சீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட உயரம் 86 சென்டிமீட்டர். ரெண்டாவது இடுப்பு சுற்றளவு. இதை நீங்கள் நேரடியாகவே அளவு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி அளவெடுக்கலாம். ஃபார்முலா மார்பு சுற்றளவு ப்ளஸ் 10 சென்டிமீட்டர். எனக்கு 98 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் ஆட் பண்ணும்போது 108 சென்டிமீட்டர் கிடைக்கிது. இன்ஸ்கர்ட்டோட வரைபடத்தை இப்போ நான் வரைய போகிறேன். அதை பார்த்து நீங்கள் அப்படியே உங்களோட நோட்புக்கில் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு எந்த அளவும் இல்லை, நான் வரைகிறத பார்த்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் நம்ம பேர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த பாயிண்ட்க்கு 0, இங்கே 1, இந்த இடத்துல 2, இங்கே 3, இந்த பாயிண்ட்டுக்கு 4, இந்த பாயிண்ட்டுக்கு A, இந்த பாயிண்ட்டுக்கு B. மறுபடியும் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு 0, இந்த பாயிண்ட்டுக்கு 1, இந்த பாயிண்ட்டுக்கு 2, இந்த பாயிண்ட்டுக்கு 3, இந்த பாயிண்ட்டுக்கு 4, இங்கே A, இந்த பாயிண்ட்டுக்கு B. இப்போ முதல்ல நம்ம மடிப்பு பகுதி பார்த்துக்கலாம். 0லேருந்து 1 மடிப்பு பகுதி, 1லேருந்து இங்கே வரைக்கும் மடிப்பு பகுதி, 2 பக்கம் மடிப்பு பகுதி வருது. மேல் பகுதி பார்க்கும்போது 1லேருந்து 2 மேல் பகுதி, அதே மாதிரி 3லேருந்து 4 மேல் பகுதி வருது. இந்த 2லேருந்து இந்த பக்கம் இருக்குது தான் கீழே வரும். இப்போ இது உங்களுக்கு புரியலன்னா துணியில் வெட்டும் போது நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம இன்ஸ்கர்ட்டோட வரைபடம் பார்த்துட்டோம். இப்போ பட்டியோட வரைபடம் பார்க்கலாம். அதை நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எல்லாமே மாடல் தான். இது பட்டி. இப்போ நான் இதுக்கு பேர் கொடுக்க போகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு 0, இந்த பாயிண்ட்டுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3.
இது வந்து 1லேருந்து 2 வந்து மடிப்பு பகுதி வரும். 0லேருந்து 1 வந்து உயரம், 0லேருந்து 2 வந்து உங்களோட அகலம். அது உங்கள் பாவாடைக்கு உங்களோட அளவு வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரைமுறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து 1, இதோட ஃபார்முலா வந்து உயரம் -2 சென்டிமீட்டர். எங்களோட அளவு வந்து 86 வருது உயரம். உங்களோட அளவு நீங்கள் எவ்வளோன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. 86 - 2 பார்க்கும்போது எனக்கு 84 சென்டிமீட்டர் வருது. அடுத்தது 1லேருந்து 2, இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/12 + 1.5 சென்டிமீட்டர். இங்கே 1 வர இடத்துல உங்களோட இடுப்பு சுற்றளவு அளந்து போட்டுக்கோங்க. இங்கே எனக்கு வந்து நான் வந்து என்னோடய இடுப்பு சுற்றளவு போட்டு பார்க்கும்போது எனக்கு 10.5 ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3லேருந்து 4, இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/6 + 1.5 சென்டிமீட்டர். இங்கே 1 வர இடத்துல உங்களோட இடுப்பு சுற்றளவு அளந்து போட்டுக்கோங்க. எனக்கு 108. நான் அதை டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்த ஆன்சர் வந்து 19.5 வந்தது. அடுத்தது 2யும் 4யும் இணைக்கணும். நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது 2லேருந்து A 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4லேருந்து B 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம 2லேருந்து Aக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு எந்த மார்க்கிங்கும் தேவையில்லை, வளைவாக மட்டும் கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4லேருந்து B வரைக்கும் எடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த Bலேருந்து வளையோ ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பட்டியோட வரைமுறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 0லேருந்து 1, 0லேருந்து 1க்கு 4 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது 1லேருந்து 2, இதுக்கு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து துணியில் தைக்கும் போது உங்களுக்கு அந்த அளவு புரிஞ்சிடும். இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்த விஷயங்களை நீங்கள் அளவெடுத்தும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாலையும் உங்கள் அளவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.